வெல்கம் டு சங்கர் மலர் பிளாக்ஸ். இன்னைக்கு எங்களோட சண்டே ரொட்டீன் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இது உங்கள் 2 பேத்துக்கு ஏமாந்துட்டி அந்த டைமோ டேஸ்ட் பார்ப்போம். நடுவில் இருக்கிற காய் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சலன் தானே இருக்கு. சூப்பராக இருக்கும். எங்கே கூட சண்டே அப்படிங்கிறதுனால 3 பேருமே நல்லா தூங்கிட்டோம். ஒரு 9 மணிக்கு மேலே சூரியனே வந்து சுட்டி எழுப்புன பிறகு தான் 3 பேருமே எந்திரிச்சோடனே வந்துட்டு சமைக்கிறதுக்கு எப்படி லேட் ஆகல. அதனால் ஆதிக்கு மட்டும் கூழ் காய்ச்சி ஊட்டிட்டு அதுக்கப்புறமே பிரியாணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோமா. இந்த பையனுக்கு வந்துட்டு சிக்கன் பீஸ் போடுறோமோ இல்லையோ பிரியாணியில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் தான் பிடிக்கும். இல்லை அப்படின்னா என்னடா போடா அப்படின்னு அந்த கடைசி வரியில் அந்த புலம்பிகிட்டே தான் இருக்கும். அதுக்கு பேசாமல் அரைச்சே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஞ்சி பூண்டுலாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி தர சொன்னால் அமைதியாக அழகாக உட்காந்து க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம சும்மா அரைச்சி வச்சா மட்டும் போதும். டைம் ஆக எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பசி எடுத்த மாதிரி இருந்துச்சா, சரி கோசப்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாமா அப்படின்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு என்னவோ தெரில, ஊரில் வாங்குற கோசப்பழம்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்வீட்னஸாக மணலாக அந்த மாதிரி இருக்குது. ஆனால் கோயம்புத்தூரில் இது வரையிலும் ஒரு 2-3 டைம் வாங்கிட்டோம். கோசப்பழமே வெறுத்துட மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது. ஒன்று வாடி வதங்கின கையாக இருக்குது, இல்லை அப்படின்னா உள்ளே நல்லா திரடாமல் வெள்ளை சீட்ஸோடையே பழுத்து போயிடுது. அதுக்கப்புறம் அது எடுத்து கொட்டவும் முடியாமல் வச்சுருக்கவும் முடியாமல் ஜூஸ்லாம் போட்டு குடிச்சிட்டு இருப்போம். இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது நல்ல பெரிய காயாக வாங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு 300 ரூபாய் அந்த காயை போட்டு வாங்கிட்டு வந்து உள்ளே அந்த வெள்ளை கொட்டையை பார்த்த உடனே வந்துட்டு மனசு கஷ்டமாகி போச்சு. வாசப்பழம்லாம் சாப்பிட்டு அப்புறம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அந்த பிரியாணி நாங்கள் தனியாக யாராவது செஞ்சால் கூட வந்துட்டு அது ஓரளவுக்கு நல்லா தான் வரும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா என்னென்ன மசாலா போடுறோம் அப்படின்னு எங்களுக்கும் தெரியாது, அந்த பிரியாணிக்கும் தெரியாது. கறிக்கு வேற வச்சிருவோம். இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா குமுன்னு வாசமா இருக்குது இல்லை அப்படின்னு திரும்பி காட்டிட்டு இருக்கிற ஒரே நிமிஷத்துல எப்படி இப்படி கருகுனுச்சுன்னே தெரியல. இருந்தாலும் ரொம்ப கருகுன வாடெல்லாம் வரல, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு தக்காளிலாம் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தூக்க நினப்புல எத்தனை டம்ளர் அரிசி போட்டேன் அப்படிங்கிறதே தெரியல. பேர் இருக்கிறதுனால அந்த 3 லிட்டர் குக்கர் அப்படிங்கிறத தவிர நாங்கள் வேறு குக்கரே யூஸ் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2 பேருக்கு சேர்த்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி 3 டம்ளர் அரிசி போட்டேன்னா 4 டம்ளர் அரிசி போட்டேனா அப்படிங்கிறது வேற மறந்து போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா அந்த தண்ணி அரிசியெல்லாம் போட்டு குக்கரை தாண்டி மேலே வந்துடும் போல். வெடிச்சு போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு பக்கத்து வீட்டில் அக்காட்ட போய் ஒரு பெரிய குண்டா வாங்கிட்டு வந்து மாற்றி செஞ்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என் பின்மூளை சொல்லுது எத்தனை டம்ளர் அரிசி போட்டேன் அப்படின்னு. என்னாச்சு நான் யோசிச்சது 4 டம்ளர் அரிசி போடணுன்னு தான் யோசித்தேன் பெட்டில் இருக்கும்போது. அப்புறமேட்டுக்கு அரிசி சிப்பன்லேருந்து அரிசி எடுக்கும் போது சரி 3.5 போதும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இப்போ ஆக்சுவலாக இது 3 டம்ளர் அரிசி தான். நீ 8 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டியா, அதனால வந்துட்டு குழண்டு வருமா இல்லை கஞ்சா வருமா அப்படிங்கிறது தெரியல. எப்படி வந்தாலும் இனிமேட்டுக்கு அதுலேருந்து தண்ணி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு குறைஞ்சிடும்ல, அதனால் ஏதோ ஒன்று வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக வந்துட்டு எப்படியோ தண்ணி கரெக்டாக தான் போயிருக்க மாட்டேங்குது. அந்த லெமன் வந்துட்டு சாப்பாட்டுக்கு புளிஞ்சு விட்டதை போக மீதி அரை லெமன் இருந்துச்சா, அதை நாங்கள் ஜூஸாக போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். இந்த பையன் எங்களோட சேர்ந்துட்டுலாம் ஜூஸ் குடிக்காது, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நாங்கள்லாம் குடிச்சு முடிச்சோட்டி நாங்கள் வாய் திறந்து பார்த்துட்ருக்கணும். அப்போ தான் அந்த பையன் எடுத்து குடிச்சிட்ருக்கோம். நாங்களும் கொஞ்சம் தெரியாமல் போய் குடிச்சிட்டு வந்துடுவோம் ஃப்ரிட்ஜில் இருக்கும் போதே. அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு தம்லாம் போட்டு இறக்குன பிறகு நிறைய பிரியாணி வந்த மாதிரி இருந்துச்சு. எப்படாவது காலி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலை வேறு வந்துருச்சு. சரி ஒரு 2-3 பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா உதிரியாக தான் வந்துருந்துச்சு. இன்னமும் பீசஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.